இங்கே அழகான அந்த காட்சியை நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். எல்லாம் வல்ல எம்பெருமான் எல்லோருக்கும் இந்த மாலை முரசு தொலைக்காட்சி நம்ம வீட்டிலே இருந்தபடி அவரவர் கிரகத்திலே இருந்தபடி நமக்கு அங்கே போனோம்னா கூட இந்த மாதிரியான காட்சி நமக்கு இவ்வளவு கிளியராக இவ்வளவு சுவாமியினுடைய திருமுக மண்டலம் நமக்கு சேவையாகுமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ நம்ம பார்த்தோம்னாலே அங்கே ஏதாவது நிலப்பரப்பு தெரியுதா இல்லை நீர்ப்பரப்பு தெரியுதான்னு தெரியல. எல்லாம் தலையாக தெரியுது, தலைப்பரப்பு தான் தெரியுதே தவிர அங்கே நீர்ப்பரப்போ அல்லது நிலைப்பரப்போ தெரியலை. அப்பேற்பட்ட அந்த காட்சியை நமக்கு ஒளியோடு அமைத்து கொடுக்கக்கூடிய இந்த மாலை முரசு தொலைக்காட்சி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு, இங்கே ரொம்ப அழகாக அந்த சேவை பாருங்கள், அவ்வளவு அழகாக அந்த சுவாமி அந்த குலுங்கி வரக்கூடிய அந்த காட்சி. இதை விட அற்புதமாக அந்த பல்லக்கு, அந்த பூ பல்லக்கிலே சுவாமி புஷ்ப பல்லக்கிலே மறுபடியும் மலைக்கு எழுவார் இல்லையா, இந்த கல்லந்திரியிலேருந்து ஒரே ஓட்டம். அதுக்கப்புறம் மண்டகப்படியே கிடையாது சுவாமிக்கு. எல்லா மண்டகப்படியும் வர வழி முழுக்க கண்டொருளி கடைசியாக கல்லந்திரிலேருந்து மறுபடியும் கல்லனாகவே சுவாமி மாறி அந்த ஓட்டம் எடுப்பார். அதோடு நேராக எங்கே போய் அந்த கோட்டை சுவர் தாண்டி தான் போய் சுவாமி நிற்பார். அங்கே நின்னார்னா அங்கேருந்து சுவாமியை ஒரு குலுக்குவாங்க. சுவாமி கீழே விழுந்துருவாரோன்னு தோன்ற அளவுக்கு நமக்கு தோணும். அப்பேற்பட்ட அந்த ஆரவாரம் அந்த மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நான் தான் அடியேன்னு சொல்கிறது, மற்ற ஊர்லலாம் சுவாமியினுடைய உற்சவங்கள் நடக்கும், சுவாமியை அனுபவிக்கலாம். ஆனால் மதுரை மண்ணுக்கே உண்டான தனிச்சிறப்பு, அவர்கள் சுவாமியை தனி ஆளாக பார்க்கக்கூடிய அந்த மனப்பக்குவமே கிடையாது. சுவாமியை அவர்கள் குடும்பத்திலே ஒருவராக, அவர்களுடைய கிரகத்திலே அவர்களுடைய கூட பிறந்த சகோதரனாகவோ சகோதரியாகவோ, எங்கள் பெருமாள், எங்கள் ஆத்து பெருமாள், எங்களுடைய கிரகத்திலே இருக்கக்கூடிய பெருமாளாகவே அந்த அங்கே பாருங்களேன் மக்களுடைய வெள்ளம், அந்த ஆரவாரம், அந்த ஆர்ப்பரிப்பு. இனி நம்ம இந்த ஒரு வருஷம் சுவாமி சாதித்தது போல இனி அடுத்த வருஷம் சித்திரை திருவிழா வர வரைக்கும் இந்த வைப் இருக்கும். அடியேன் கொரோனாவில் இதெல்லாம் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா கோவிலுக்குள்ளேயே சுவாமி எல்லாத்தையும் முடிச்சுட்டார். சுவாமி வெளியே எழலை. அப்போ கூட சில சிறுவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த மதுரை இந்த கரையிலே இந்த வைகை கரையிலே சின்னதாக ஒரு பொம்மை செஞ்சு, சின்னதாக ஒரு குதிரை செஞ்சு, அது மேலே அழகன் இவன் தான் அழகன் அப்படின்னு சொல்லி அதில் இந்த வாட்டர் பாட்டிலாம் சொல்கிறோம் இல்லையா, தண்ணீர் குடிக்கக்கூடிய குப்பிகள், அந்த தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்டிலெல்லாம் வச்சு தண்ணீரெல்லாம் பீச்சி அந்த வைபவத்தை நம்ம பார்த்தோம் இந்த கொரோனா காலத்தில் கூட. ஏன்னா அது அந்த மக்களுடைய ரத்தத்திலே அந்த மண்ணிலே ஊறப்பட்ட ஒரு விஷயம். சித்திரை திருவிழா அப்படின்றது ஏதோ தனியாக ஒரு திருவிழா நடக்குது, ஒரு 10 நாள் நடக்குது அப்படின்னு இல்லாமல் அந்த வருஷம் முழுக்க அவர்கள் பேசக்கூடிய. ஏன்னா சுவாமி இப்போ என்ன பட்டு உடுத்திருக்கார் சுவாமி பழக்கமாக, ஏன்னா ராஜா இல்லையா, அவர் ராஜாதிராஜன் தேவாதிராஜன் இல்லையா. அப்போது ராஜாக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய போருக்கு போகும்பொழுது பின்னாடி ஒரு பெரிய போர்வை மாதிரி கலைவான். அந்த போர்வை என்ன நிறத்தில் இருக்குது, இப்போ நம்ம பார்த்தோம்னா தெரியும். சுவாமி இப்படி பட்டர் சுவாமி கையை பிடிச்சிட்ருக்காரு இல்லையா, சுவாமி அணைச்சா மாதிரி அந்த போர்வை பச்சை நிறத்தில் தான் இருக்கும். அதை வைத்துத்தான் சொல்லுவோம் இந்த வருஷம் நாடு எப்படி இருக்கும், சுபிக்ஷமாக இருக்குமா, மழை தண்ணி இருக்குமா, நல்ல விவசாயம் நல்லா செழிக்குமா அப்படின்னு சொல்லி. அதுபோல் அது இவர் ராஜா இல்லையா, அதனால் எப்பயுமே இவர் இந்த பச்சை பட்டு உடுத்தி சுவாமி வைகை ஆற்றிலே இறங்குவது ஒரு வழக்கம். அது மட்டும் இல்லாமல் அவர் வெண்பட்டு உடுத்திருப்பார் சுவாமி. முன்ன அவருடைய வஸ்திரம் வெண்பட்டு இருக்கும். அந்த வெண்பட்டில் சுவாமிக்கு அந்த ஆண்டாள் சூடி கலைந்த மாலை, அந்த அதில் இருக்கக்கூடிய கந்தம், அதில் இருக்கக்கூடிய செம்பொடி, அந்த மகரந்தம் அதெல்லாம் சேரும் பொழுது அது ஒரு நிறம் மாறும். அது சிகப்பாக மாறும், அது ஒரு சில நேரத்தில் மஞ்சளாக மாறும், ஒரு சில நேரத்தில் அது பச்சையாக மாறும். அதை வைத்தும் சில ஆரூடம் சொல்கிறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்கெல்லாம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் இன்றைய தினம் இந்த விஸ்வாச ஆண்டிலே நமக்கு பச்சை பட்டுடுத்தி எல்லாம் வல்ல எம்பெருமான் நமக்கு காட்சி கொடுக்குறார். இந்த வருஷம் நல்ல சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு எம்பெருமான் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அழகர் அடுத்தபடியாக ஒவ்வொரு மண்டகப்படி இன்னும் இருக்கே சுவாமிக்கு. இன்னும் வைகை ஆற்றில் ஏதோ அந்த ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த பாட்டம், அது ஆண் பெண் எம்பெருமானை பொறுத்த மட்டும் அது பரமாத்மா. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பரமாத்மா, நாம் எல்லாம் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு சேரக்கூடிய அந்த தருணம் இருக்குது தெரியுமா, அதுதான் இந்த ஒரு கட்டம். இது ஆண் பெண் வயதானவர்கள் வயது சிறியவர்கள் தான் இப்படி செய்யணும், வயதானவர்கள்லாம் செய்யக்கூடாது, பெண்கள் எல்லாம் ஆடக்கூடாது அப்படின்ற ஒரு இடம், அந்த இடம் அதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. எங்கள் பெருமாள் எங்கள் கள்ளழகர், எப்படி அவங்க சொல்லுவாங்க, எங்கள் கள்ளழகர் எங்கள் வைகை ஆற்றில் இறங்குறாரு. நாங்கள் மதுரைக்காரங்க, மதுரையினாலே தனிச்சிறப்பு அந்த வைகை ஆற்றுக்கரைக்கும் அந்த எம்பெருமான் கள்ளழகனுக்கும் உண்டு. அந்த சுந்தரத்தோளுடையான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுந்தரராஜ பெருமான், அந்த கள்ளழகராக இருக்கக்கூடிய அந்த பெருமான் அந்த வைகை ஆற்றிலே இறங்கி அந்த மக்களுக்கெல்லாம் சேவை சாதித்த பிறகு மீண்டும் அந்த வைகைக்கரை வடகரை ஓரமாகவே மறுபடியும் போவார். அங்கேருந்து நேராக போய்
ஒவ்வொரு மண்டகப்படியாக போவார் சுவாமி. வண்டியூர் மண்டபத்துக்கு போவார் அடுத்தபடியாக. அங்கேருந்து அடுத்தபடியாக தேனூர் மண்டபத்துக்கு போவார். தேனூர் மண்டபத்தில் தான் சுவாமி வந்து மறுநாள், நாளைக்கு கிடையாது, மறுநாள் வந்து நாளைக்கு சேஷ வாகனத்தில் இருப்பார். மறுநாள் சுவாமி வந்து கருட வாகனத்தில் ஏழி. ஏன்னா கருட வாகனம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த புல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பறவை, அந்த பெரிய பறவை, பெரிய திருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருடனுடைய தனிச்சிறப்போடு, ஏன்னா மண்டுக மகரிஷிக்கு சாப மோச்சனம் தரணும், அதுதான் வந்து பிரதானமே. அந்த பிரதானமான அந்த விசேஷத்துக்காகத்தான் சுவாமி வந்து இங்கே வைகை ஆற்றங்கரை வரைக்கும் வரார். கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டர் தாண்டி சுவாமி இங்கே ஏழி இங்கேருந்து நேராக மண்டுக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் கொடுப்பார். அதே போல் இந்த நேற்று சொன்னேன் இல்லையா, 3 மாவடி, அங்கே வந்து சேவற்கட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த கொக்கு சுடுதல் அப்படின்னு சொல்கிற அந்த திருவிழாலாம் நடக்கும். இதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா போய் அந்த சேவற்கட்டு நடக்கும். இந்த சேவல் சண்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த படத்துலலாம் கூட காட்டியிருக்காள், இந்த சேவல் சண்டை நடக்கும். அதெல்லாம் சுவாமி இருந்து அதை அனுபவிப்பார். அது வந்து எப்படி சொல்கிறது, மக்களோடு மக்களாக எம்பெருமானே ரசித்து லயித்து இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் அப்படின்னு சொன்னால் திருமாலிருஞ்சோலை நம்பி மட்டும்தான். வேறு யாருக்குமே அது வந்து பொருந்தாது. அப்பேற்பட்ட எம்பெருமான் சுவாமி சாதித்தது போல் கிட்டத்தட்ட 7-8 நாட்களாக கோவில் மடப்பள்ளியிலேருந்து பிரசாதம் வராது சுவாமிக்கு. அவங்க மண்டகப்படியில் என்ன நிவேதனம் பண்ணுறாங்களோ சுவாமி அதை ரொம்ப உவப்பாக ஏற்றுக்கிறார். இதை கடமையேன்னு செய்யாமல் சுவாமி அதை ரொம்ப சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு இதுதான் எனக்கு இன்னைக்கு உண்டான பிரசாதம் அப்படின்னு அதை ரொம்ப சந்தோஷமாக ஓப்பாக ஏற்றுக்கிறார். அதையும் செஞ்சுட்டு அங்கேருந்து நேராக சுவாமி வந்து கருட வாகனத்தில் ஏழி அங்கே மண்டுக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுத்து அங்கேருந்து அடுத்தபடியாக ராமராயர் மண்டபம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே போய் தசாவதாரம் சுவாமி கண்டருள்வார். எல்லாருக்கும் தசாவதாரம் காட்சி எல்லாம் சுவாமி காட்டிட்டு தான் அதுக்கப்புறமா சுவாமி மலைக்கு போவார். அப்படின்றது தான் இந்த 10 நாள் உற்சவம் சுவாமிக்கு. இது தனியாக நடந்தது ஒரு காலத்தில். சித்திர மாதம், சைத்திர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்திர மாதத்திலே இது தனியாக நடந்தது. அதே போல் மாசி மாதத்தில் தான் வந்து இந்த தென்கரை, இப்போ வடகரையில் இருக்கும் இல்லையா, தென்கரை அப்படின்னு ஒரு கரை உண்டு வைகை ஆற்றுக்கு. அந்த தென்கரையிலே சுந்தரேச பெருமானோடு எல்லாம் வல்ல அங்கே இருக்கன், ஏன்னா அந்த ஊருடைய மகாராணி பட்டாபிஷேகம் செய்து அந்த ஊருக்கு மகாராணியாக அவள் வீற்றிருக்கிறாள். அந்த மகாராணியினுடைய திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய மகோத்சவம் மாசி மாதத்திலே நடக்கும். அந்த மாசி மாதத்திலே நடந்த திருநாள் வந்து தேர் தடைப்பட்டது. அதன் பொருட்டாக திருமலை நாயக்கருடைய காலத்திலே இரண்டையும் ஒன்றாக சேர்த்ததாக ஒரு வைபவம் உண்டு. இந்த வைபவமும் சேர்த்துத்தான் இன்றைய தினம் நாம் கண்டறில் இருக்கக்கூடிய இந்த காட்சியெல்லாம். 2 திருநாள்களையும் ஒன்றாக நமக்கு சேவை பண்ணி வைத்த திருமலை ராயருடைய அந்த மன்னர்களுக்குடைய அவருடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடி அடியேன் இந்த காட்சி வீரராகவரும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கார். எதிர் சேவையாக ஏதோ நான் நல்லபடியாக உம்மை எதிர் நின்று வரவேற்றேன் சுவாமி, அடியேன் விடைபெற்றுக் கொள்கிறேன். அவர் இந்த பக்கம் கிளம்ப வைகை ஆற்றங்கரையில் வடகரையாகவே, நான் இந்த பக்கம் வரல சுவாமி, நீரே இந்த பக்கம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வைகை ஆற்றுக்கு வடகரை ஓரமாகவே எதிர் சேவையாக, ஏன்னா திரும்பி கூட இந்த சுவாமி போகலை, எதிர் சேவையாகவே வைகை கரையை விட்டு சுவாமி கள்ளழகர் சுந்தர தோளுடையான் அப்படியே எதிர் சேவையாகவே சுவாமி கிளம்புவார். அந்த அற்புதமான காட்சியை நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். எல்லாம் வல்ல எம்பெருமான் இதை அவரவர் கிரகத்திலிருந்து பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் எல்லா விதமான நல்லதையும் செய்ய வேண்டும், எல்லா விதமான அனுகிரகத்தையும் சுவாமி செய்யணும் அப்படின்னு அடியேன் பிரார்த்தித்து கொண்டு இதோ அடுத்தபடியாக திருச்சிற்றம்பலம் ஐயா அவர்கள் வர்ணனை தொடருவார். பட்ர சுவாமிகள் அவர்கள் குறிப்பிட்டதை போல ரொம்ப அழகாக நம்முடைய கள்ளழகருடைய அற்புதமான காட்சியை நம்முடைய மாலை முரசு தொலைக்காட்சி, மாலை முரசு இறை யூடியூப் சேனல் வாயிலாக இந்த கண்கள் போதாது என்று சொல்லக்கூடிய அளவிலே தரிசித்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா கிட்ட நம்ம நெருங்க கூட முடியாது. இன்றைக்கி மதுரையில் வைகை ஆற்றங்கரைக்கு செல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட போக்குவரத்தெல்லாம் எங்கேயோ நிப்பாட்டியிருப்பாங்க. பல மைல் தூரம் நம்மெல்லாம் நடந்து வந்தால் மாத்திரம்தான் வைகை ஆற்றங்கரைக்கிட்டேயே வர முடியும். வைகை ஆற்றங்கிட்ட கூட நம்ம இருக்க முடியாத அளவிற்கு பல தடுப்புகள், பல்வேறு அந்த பலகட்ட தடுப்புகளை தாண்டி தான் வர முடியும். வந்தால் கூட அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்தில் அழகரை கிட்ட நின்று தரிசிக்க முடியுமானா முடியாது. ஆனால் கண்கள் குளிரும் வண்ணம் நம்ம அழகரை கண்ணார கண்டு தங்க குதிரையிலே தரிசித்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நம்மெல்லாம் எப்போ ஏற்பட்ட ஒரு புண்ணியம் செய்திருக்கின்றோம்னு பார்க்கணும். ஏன்னா அழகரை, நம்முடைய கள்ளழகரை கண்கள் குளிரும் வண்ணம் கண்ணால் அப்படி ஒரு ஆனந்தத்தில் லயித்து சேவித்தவர் யாருன்னா திருமங்கையாழ்வார்னு பார்க்குறோம். அவர் தான் அழகாக இங்கே மங்களாசாசனம் செய்யக்கூடிய காலத்தில் அவர் தான் பாடுகின்றார். என்னென்னா நாயக நாயகி பாவம்னு சொல்லுவாங்க. பெருமாளை கள்ளழகரை தம்முடைய தலைவனாகவும் தம்மை தலைவியாகவும் கொண்டு
அழகாக அவர் பாசுரம் பாடுகின்றார். மஞ்சுயர் மாமதி தீண்ட நீண்ட, மஞ்சுயர் மாமதி தீண்ட நீண்ட மாலிருஞ்சோலை. இந்த கள்ளழகருடைய திருமாலிருஞ்சோலை மலை இருக்கே, அது எப்படி இருக்கான வானத்தில் இருக்கக்கூடிய நிலவை அப்படி எட்டும்படியாக அந்த மலை உயரமாக இருக்கின்றதா. அப்படிப்பட்ட மலையிலே வாசம் செய்யக்கூடியவன் தான் யாரு? கள்ளழகன் அல்லவா? ஆகையினாலே சொல்லுகின்றார், மஞ்சுயர் மாமதி தீண்ட நீண்ட மாலிருஞ்சோலை மணாளர் வந்து என் நெஞ்சுள்ளும், திருமங்கையாழ்வாருடைய நெஞ்சத்தின் உள்ளேயும் என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று நீங்கார். எப்படி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தங்க குதிரையில் கள்ளழகர் எப்படி இறங்கிய காட்சி நம்முடைய கண்களில் எப்படி நீங்காதோ, எப்படி அவருடைய காட்சி நம்முடைய நெஞ்சத்தை விட்டு அகலாது நாமெல்லாம் ஆனந்தம் கொள்கின்றோமோ, அதுபோல அன்றைக்கே அவர் ஆனந்தம் கொண்டார்னு பார்க்குறோம். நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று நீங்கார் நீர்மலையார் கொள் நினைக்க மாட்டேன் மஞ்சுயர் பொன்மாலை மேலெழுந்த மாமுகில் போன்றுள்ளார். எப்படி இருக்காராம் அப்படின்னா, அந்த பொன்மலை போன்றக்கூடிய பெரிய வானலாவிய பொன்மலையின் மீது அந்த கருமேகங்கள் எப்படி சூழ்ந்திருக்குமோ அதுபோல கார் வண்ணனாக கரிய நிறத்தை உடையவனாக மாயோனாகி நம்முடைய, ஏன்னா இந்த திருமால் வழிபாடு என்பது ஏதோ நேற்றைக்கு இன்றைக்கு அல்ல, தொல்காப்பியருடைய காலத்திலேயே மாயோன்மேய காடுரை உலகம் என்று தமிழ் மக்களுடைய தொன்மையான நெறியாகி நம்முடைய சைவத்தையும் வைணவத்தையும் ரொம்ப அழகாக காட்டினார்கள். ஆகையினால தான் அந்த இரண்டு சமயங்களையும் இணைக்கும் விதமாக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விழாவை நம்முடைய திருமலை நாயக்கர் இங்கே ஏற்படுத்தி இருக்கின்றார்னு பார்க்குறோம். அழகாக சொல்லுகின்ற காலத்திலே மஞ்சுயர் பொன்மாலை மேலெழுந்த மாமுகில் போன்றுள்ளார். வந்து காணி, வந்து பாருங்க எங்க கள்ளழகரை, எப்பேற்பட்ட காட்சி, அவரை வந்து பாணுங்கள் காணுங்கள்னு யார் அழைக்கிறா? திருமங்கையாழ்வார் அழைக்கின்றார்னு பார்க்குறோம். வந்து காணீர் அஞ்சிரை புல்லும் ஒன்று ஏறி வந்தார். ஏன்னா ரொம்ப பட்டர் சுவாமிகள் குறிப்பிடுகின்ற போது புல் அப்படின்னு சொல்லக்கூடிய கருட வாகனத்தில் யார் ஏறி வரக்கூடிய காட்சியை சொன்னார்னா, நாளைக்கு கருட வாகனம் ஏறுவார் கள்ளழகர்னு பார்க்குறோம், மண்டூக மகரிஷிக்கு காட்சி தருவதற்காக. ஆகையினால எப்படி வருகின்றார்னா, கள்ளழகர் அந்த கருட வாகனத்திலே ஏறி வரக்கூடிய அந்த அழகு இருக்கே, அந்த அழகை நினைந்து அவர் பூரிக்கின்றார். பாருங்கள், அஞ்சுரை புல்லும் ஒன்று ஏறி வந்தார், அச்சோ ஒருவர் அழகியவா, அச்சோ ஒருவா அழகியவா அழகியவா என்று அழகாக அவருடைய அழகு. ஏன்னா திருமாலிருஞ்சோலை நம்முடைய நம்பியாகிய பெருமாளுக்கு அழகன் அலங்காரன் என்பதை தான் திருநாமம்னு பார்க்குறோம். அவருடைய அழகில் யாரெல்லாம் மயங்காது விட்டார்கள்? ஆண்டாள் பிராட்டி மட்டுமல்ல, நம்முடைய திருமங்கையாழ்வார் மட்டுமல்ல, சுவாமி நம்மாழ்வாரும் அவருடைய உள்ளத்தை யார்கிட்ட பறிகொடுத்துறாருன்னா திருமாலிருஞ்சோலை கள்ளழகரிடத்திலே தான். அவரும் சொல்லிக்கிட்டார் பாருங்கள், திருமாலிருஞ்சோலை மலை என்றேன், திருமால் இரும் சோலை மலை என்றேன், என்ன திருமால் வந்து என் நெஞ்சம் நிறைய புகுந்தான். நான் திருமாலிருஞ்சோலைன்னு தான் சொன்னேன். சொன்ன மாத்திரத்தில் அந்த மலை எப்படிப்பட்ட மலை? மால் இரும் சோலை. நல்லா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6 படை வீடு, முருகனுக்குண்டான 6 படை வீடுகளிலே பழமுதிர் சோலை என்று சொல்லக்கூடிய அந்த சோலை மலை அந்த மலை தான். ஆகையினால அந்த மலையிலே நூபுர கங்கையும் சிலம்பாரும் உடைய அந்த மலையிலே சோலைகள் நிறைந்த இடத்தை யார் விரும்பி இருக்கின்றாராம்? நம்முடைய சீரேறு திருமால் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு விரும்பி இருக்கின்றாராம். ஆகையினாலே மாலிரும் குன்றம், மாலிரும் சோலை என்று பெயர். ஆகினால நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, திருமாலிரும் சோலைன்னு மாத்திரம்தான் சொன்னேன். சொன்ன மாத்திரத்தில் என் நெஞ்சம் முழுவதும் யார் வந்து நிறைந்து விட்டார் என்று சொன்னால், அழகு மலையான் ஆகிய கள்ளழகர் என் நெஞ்சம் முழுவதும் நிறைந்தான். திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். குருமாமணியுந்து புனல் பொன்னி தென்பால் திருமால் சென்று சேர்விடம் தெந்திருப்பேரே என்று அழகாக நம்முடைய நம்மாழ்வார் தான் சாதிக்கின்றார். ரொம்ப அழகாக என்னன்னா, கள்ளழகர் இடத்தே கள்ளழகருடைய அருளும் கள்ளழகரிடத்தே அன்பும், கள்ளழகருடைய அருள் யாருக்கு கிடைக்கும், கள்ளழகரிடத்தே யாருக்கு அன்பு வரும் அப்படின்னா, கள்ளழகருடைய உள்ளத்தில் யார் இடம் பிடிக்கின்றார்களோ, கள்ளழகர் யார் தம் இடத்தே அன்பு கொள்கின்றார்களோ அவர்களுக்கு தான். அதில் சொல்லும்போது அழகாக நம்முடைய திருமங்கையாழ்வார் தான் சொல்லுகின்றார், யாருக்கெல்லாம் அவருடைய அருளும் யாருக்கெல்லாம் அவருடைய காட்சியும் கிடைக்காது அப்படின்னா, கள்ளழகரிடத்தில் நேசம் என்று சொல்லக்கூடிய அன்பில்லாதவர்களுக்கு கள்ளழகருடைய காட்சியோ தரிசனமோ கிடைக்காதான்.
அப்போ என்னன்னா கள்ளழகரிடத்தே அழகா அழகா என்று அவரிடத்தே யார் அந்த பேரன்பை கொள்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அவருடைய காட்சியும் அவருடைய தரிசனமும் அவருடைய அன்பும் அவருடைய அருளும் கிடைக்குமா. இதை யார் சொல்றான்னா திருமங்கையாழ்வார் சொல்லுகின்றார். நேசம் இல்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான். நேசம் அன்பு இல்லாதவர்களுக்கும் கள்ளழகரை நினையாதவர்களுக்கு அறியான், அவர்களுக்கு அறிந்து கொள்ள முடியாதவன். வாச மலர்பொழில் சூழ் வடவா மதுரை பிறந்தான் தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிருஞ்சோலை கள்ளழகரை ஏதோ மதுரை மாவட்ட மக்களோ சிவகங்கை மாவட்ட மக்களோ நம்முடைய தேனி மாவட்டம் திண்டுக்கல் நம்முடைய விருதுநகர் மாவட்டம் உள்ளிட்ட சுற்றுவட்டார மக்கள் மட்டும் அந்த மாவட்ட மக்கள் மட்டும் அல்ல, தேச மக்கள். திருமங்கையாழ்வார் பாசுரம்பாடிய காலம் 9ஆம் நூற்றாண்டுன்னு பார்க்குற கிட்டத்தட்ட 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தேசத்திலே இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் வந்து சேவித்த ஒரு பெருமாள் யார் அப்படின்னா திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் தான். ஏன்னா அழகா அவர் தான் சொல்லுகின்றார். தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிருஞ்சோலை நின்ற கேசவ நம்பி தன்னை கெண்டையுன் கண்ணி காணுங்களோ. ஆகையினாலே தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிருஞ்சோலை என்ன ஒரு அற்புதமான தொடர். தேச மக்களுடைய உள்ளத்திலே எப்படியெல்லாம் நம்முடைய அழகன் நிறைந்திருக்கின்றார்னு பார்க்குறோம். அவருக்கு உண்டான நாமம் எவ்வளவோ நாமங்கள் இருந்தாலும் அவருக்கு என்ன நாமம் சிறப்பு அப்படின்னா கள்வர்னு பேர். அப்போ என்னன்னா அழகாக இந்த திருநாமத்தை யார் வழங்குகின்றார் இந்த தலத்தில். அப்போ யார் வழங்கினார் நம்முடைய திருமாலிருஞ்சோலை சுந்தரத்தோளுடையானுக்குன்னா, ஏன்னா சுந்தரத்தோளுடையான் என்ற திருநாமம் ஆண்டாள் அங்கே அளித்த திருநாமம்னு பார்க்குறோம். அழகன் என்கின்ற திருநாமமும் ஆண்டாள் பிராட்டியிலே இருந்து நம்முடைய திருமங்கையாழ்வாரிலே இருந்து நம்முடைய நம்மாழ்வாரிலிருந்து அத்துணை பேரும் அவரை அழகன் என்று அழைத்தார்கள்னு பார்க்குறோம். ஆனால் இந்த கள்வன் என்று சொல்லக்கூடிய அந்த கள்ளர் திருநாமம் யார் வழங்கினார், யார் அந்த கள்ளர் திருநாமத்தை இங்கே பாசுரத்திலே யார் மங்களாசாசனம் செய்தார் என்று சொன்னால் சுவாமி நம்மாழ்வார் தான் அங்கே செய்கின்றார். அழகாக அவர் சொல்லுகின்ற காலத்தில் அவரும் நாயகநாயகி பாவம் என்று சொல்லக்கூடிய பாவத்தில் பெருமாளை கள்ளழகனை தன்னுடைய தலைவனாக கொண்டு தம்மை தலைவியாக கருதி என்னன்னா பெருமாள் என்ன பண்ணினாராம், அவருடைய அழகை தம் இடத்தே காட்டி தம்முடைய உள்ளத்தை கவர்ந்து சென்று விட்டாராம் கள்வனாக வந்து. அந்த கள்வன் என்று சொல்லுகின்ற காலத்தில் என்ன சொல்றாருன்னா வஞ்ச கள்வன். எப்படி ஒரு அழகை என்னிடத்தை காட்டி நான் இருக்கிற இடம் தெரியாமல் என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய உடலையும் அத்துணையும் என்ன பண்ணிட்டான், இந்த திருமாலிருஞ்சோலை அழகன் கவர்ந்து சென்று விட்டானே. அழகாக சொல்லுகின்றார் பாருங்கள். செஞ்சொற் கவிகாள் உயிர் காத்தும் செய்மின் திருமாலிருஞ்சோலை வஞ்ச கள்வன். திருமாலிருஞ்சோலை வஞ்ச கள்வன் மாமாயன். அவனுக்கு என்ன பேரு, மாமா என்ன பேரு, வஞ்ச கள்வன் அவருக்கு பேர் என்று சொல்லக்கூடிய நாமத்தை சொல்லுகின்றார். ஏன்னா அவருக்கு இந்த கள்வர் என்று சொல்லக்கூடிய பேர் எப்படி வந்தது அப்படின்னா நம்மளுடைய தசாவதாரங்களிலே கிருஷ்ணாவதாரம் என்று சொல்லக்கூடிய அவதாரத்தை பார்க்கின்றோம். இந்த கிருஷ்ணாவதாரத்தில் தான் ஒரு பாலப்பருவத்தில் பிள்ளையாக இருக்கக்கூடிய காலத்தில் என்னன்னா அவர் அருகில் இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய இல்லத்திலேயும் சென்று அந்த வெண்ணெயை விரும்பி உண்ணுவார்னு பார்க்குறோம். என்னென்னா கள்ளத்தனமாக யாரும் அறியாதவாறு ஒவ்வொருடைய இல்லத்திலேயும் சென்று அந்த வெண்ணெயை திருடி சாப்பிடுவார். அதனால தான் என்னென்னா அவருக்கு விரும்பி உண்ணக்கூடியது என்ன, வெண்ணெய் தானே. அதனால தான் திருமாலிருஞ்சோலை நம்பியாகி நம்முடைய கள்ளழகருக்கும் உகப்பான நிவேதனம் என்ன அப்படின்னா ஆண்டாள் பிராட்டி கூட என்ன பண்ணினா வெண்ணெயைத்தான் அங்கே படைத்தாள். அதே போல் அக்கார அடிசலை படைத்தாள்னு பார்க்குறோம். ஆகினாலே அந்த வெண்ணெயை எல்லாம் அவர் என்ன பண்ணினார், கள்ளத்தனமாக அவர் எடுத்து உண்டார்னு பார்க்குறோம். ஆகினாலே அவர் கள்வன் என்கின்ற நாமத்தை கொண்டார். இன்னும் அழகாக பார்க்கும்போது 108 திவ்ய தேசங்களிலே அவருடைய தலம், ஒரு திருத்தலத்திற்கு பேரே கள்வனூர்னு பேர். எங்கன்னா நம்முடைய தொண்டை நாட்டிலே காஞ்சிபுரத்திலே திகழக்கூடிய 14 திவ்ய தேசங்களிலே நம்முடைய காஞ்சி காமாட்சி அம்மனுடைய ஆலயத்திலே திகழக்கூடிய திவ்ய தேசத்திற்கு திருக்கள்வனூர்னு பேர். ஏன்னா இந்த தலத்தில் தான் அங்கே இருக்கக்கூடிய காஞ்சி புராணம் சலபுராணம் சொல்லக்கூடிய காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கள்வர்னு பேர். அந்த பெருமாளுக்கு கள்வர்னு பேர். அவருக்கு ஏன் கள்வர், அந்த பகுதிக்கு ஏன் கள்வனூர்னு பேரும்போது அழகாக சொல்லுகின்ற காலத்தில் காமாட்சி அம்மையும் யாரும் பேசி கொண்டிருந்தார்களான்னா
நம்முடைய மகாலட்சுமி இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்களாம். அப்படி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இருவரும் என்ன பேசுகின்றார்கள்னு என்ன பண்ணினாராம், நம்முடைய திருமால் அங்கே அருகிலே இருந்து மறைந்து நின்று அதை அங்கே கேட்டாராம். ஆகையினால என்னன்னா, கள்ளத்தனத்தோடு நின்று அங்கே திருமகளும் நம்முடைய காமாட்சி அம்மையும் என்ன பேசுகின்றார்கள் அவர் மறைந்திருந்து கேட்ட காரணத்தினாலே அவருக்கு கள்வர் என்கின்ற ஒரு நாமம் அங்கே எழுந்ததாக நம்முடைய காஞ்சி மகாத்மியம் அங்கே குறிப்பிடுகிறார். ஆகினாலே அவர் அங்கே பார்க்கும்போது எப்படி இருக்கின்றார், அங்கே அவர் மாத்திரமா கள்வர்? இல்லை இல்லை, அங்கே திகழக்கூடிய ஏகாம்பரநாதர் இருக்கின்றாரே, அவருக்கு பேரே என்னன்னா கள்ளக்கம்பர்னு தான் பேர். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் இருக்கும். ரொம்ப அழகாக யார் சொல்லுவான்னா சுந்தரமூர் சுவாமிங்க சொல்லுது, காலகாலனை கம்பனியம்மானை கணக்கனடியன் பெற்று வரும்போது கள்ளக்கம்பனை என்பார். ஏன்னா அங்கே அவர் என்ன பண்ணினாரான்னா, கம்பாநதி கரையிலே உமாதேவியாகிய காமாட்சி சிவபூஜை பண்ணக்கூடிய காலத்தில் அவர் அந்த மாமரத்தின் பின்னாடி இருந்து மறைந்து நின்று பார்த்தாராம். அந்த கள்ளத்தனத்தோடு ஆகியனால அவருக்கு கள்ளக்கம்பர் என்கின்ற திருநாமம் ஆகியனால என்னன்னா, எதற்காக அப்படின்னா அவர்களுக்கு இந்த காட்சியை காண்பது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவ்வளோ ஆர்வம். அதனால் அங்கே சிவபெருமானும் ஆர்வத்தோடு கண்டார். ஆகினா அவர் கள்ளக்கம்பராக காஞ்சிபுர திவ்யதேசத்திலே கள்வராக நம்முடைய திருமால் திகழ்கின்றார்னு பார்க்குறோம். அதே போல தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய 108 திவ்யதேசங்களை திருமாலின் சோலையிலேயும் கள்ளராக நம்முடைய பெருமாள் திகழ்கின்றார்னு பார்க்குறோம். ரொம்ப அற்புதமான இந்த தலத்திலே இந்த காட்சிகளை எல்லாம் இல்லத்தில் இருந்தவாறு நாம் எல்லாம் தரிசிக்கின்றோம் என்று சொன்னால், என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று எண்ண தோன்றுகின்றது. ஆகினாலே அற்புதமான இந்த காட்சி